இந்த நாளில் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சேனாதிபதி சொல்லுகிறாரு, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை ஒரு பாத்திரனாக எண்ணவில்லை. இயேசுவினிடத்திலே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு நூற்றுக்கு அதிபதி, அதாவது ஒரு இராணுவ படை தலைவன் சொல்கிறான், நீர் என்னிடத்தில் வரவும் நான் உம்மிடத்தில் வரவும் தகுதி இல்லை. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுது, என் வீட்டிலே வேலைக்காரனாக இருக்கிறவன் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், சோத்திரம். உடனே இயேசுனிடத்தில் இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். உடனே இயேசுனிடத்தில் ஆள் அனுப்புகிறான், நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, நானும் இடத்தில் வருவதற்கு பாத்திரவன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஜஸ்ட் செய், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவன் சொல்லும்போது ஜஸ்ட் ஸ்பீக் எ வேர்ட் ஆஃப் ஃப்ரம் வேர் யூ ஆர் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லணும், ஜஸ்ட் நீங்கள் பேசினாலே போதும், நீங்கள் சொன்னாலே போதும், அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர் ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நாம் ஒரு வார்த்தை அந்த விசுவாசத்தோடு கூட சொன்னால் அப்படி நடக்குமா? அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறான்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி இராணுவ தளபதி சொல்கிறாரு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், நானே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பற்றவனாக இருக்கிறேன், எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா இருந்தாலும் கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா என்னுடைய வேலைக்காரன் இதை செய்கிறான், போவென்றால் போகிறான், வா என்றால் வாங்குகிறான், இதை செய்ய என்றால் இதை செய்கிறான். அப்படி இருக்க நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் சர்வலோக தேவன், நீர் வானத்தை பூமியும் படைச்ச ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அந்த விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். இயேசு ஆச்சரியப்பட்டு தன்னுக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி சொல்கிறார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் யூதர்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் கூட அப்படியே விசுவாசிப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், சோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும், அவன் பயன்படுத்துகிற ஞானம். நான் ஒருத்தனை போகிறான், நான் ஒரு படைத்தளபதி, எனக்கு அதிகாரம் இருக்குது, இது செய்யணும் செஞ்சுதான். அந்த காலத்தில் அவ்வளவு சர்வவல்லமையுள்ளவனாக இருந்தான். அதே போல் தேவன் எவ்வளவு சர்வவல்லமையுள்ளவர். அதே போல் நீங்களும் கூட சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும், இயேசுவின் நாமத்தில் சுகமாகும், இயேசுவின் நாமத்தில் தொழில் நல்லா நடக்கும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கும், தேவனால் கூடும், அதில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர், அப்படியே செய்யுங்கப்பா. அப்படி சொல்லி 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 நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிற அன்புள்ள இயேசப்பா, அந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தேவனுடைய வார்த்தையில் அவங்க பேசும்போது அப்படியே நடப்பதாக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் பேசுங்க, நிச்சயம் உங்களுக்கு காரியம் கைகூடி வரும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் எங்கள் இவைகளை கேட்பீர்கள், அவளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே ஆகும். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதோடு இணைந்திருங்கள். ஆமென்.